விஜய் டிவியில் ரொம்பவே சூப்பராக போய்கிட்டு இருக்க சீரியல் தான் மகாநதி சீரியல். இந்த சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, காவேரியும் விஜயும் காரில் வந்துகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இடையிலே காரை நிப்பாட்டி காவேரிக்கு டிரைவ் பண்ணுறாங்க. விஜய் சும்மா உட்காந்துட்டு வராங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா கால் பண்ணி பேசுகிறாங்க, லாயர் வந்துட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி. இதை கேட்டே பார்த்தீங்கன்னா காவேரி ரொம்பவே ஷாக் ஆகிட்டாங்க. விஜய் சொன்னாங்க நேராக வண்டியை ஆஃபீஸ்க்கு விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் பார்த்தீங்கன்னா காவேரி ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. காவேரிக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. இந்த மாதிரியான நிலையில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இவங்க கார்லேருந்து இறங்கவும் அந்த லாயரும் கரெக்டாக வராங்க. காவேரி நினைக்கிறாங்க இவர் தானே அன்னைக்கு வீட்டுக்கு வந்தது அப்படின்னு சொல்லி ரொம்பவே பயப்படுறாங்க. பார்த்தீங்கன்னா நீ காரில் உட்காந்துரி, நான் உன்னை கொஞ்சம் நேரம் சேர்ந்து கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பார்த்தீங்கன்னா வேற ஒரு பிளானோட போகிறாங்க. விஜய் சந்தோஷமாக வந்து காவேரியை வந்து எம்டி ஆக்கணும் ஆஃபீஸ்க்கு அப்படிங்கிற நினப்பில் பார்த்தீங்கன்னா தான் போகிறாங்க. இந்த விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா காவேரிக்கு தெரியாது. காவேரியை பொறுத்த வரைக்கும் டைவர்ஸ் வாங்குறதுக்காக தான் லாயர் வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ காவேரி பார்த்தீங்கன்னா ரொம்பவே படபடப்பாக பயந்துக்கிட்டே வந்து உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு பல யோசனைகள் வருது. உங்களே நினச்சி பார்க்குறாங்க நம்ம வந்து அங்கே ஆஃபீஸ்க்கு போகிற மாதிரி, அந்த லாயர் டைவர்ஸ் சைன் போட சொல்கிற மாதிரி. இவங்க ரொம்பவே இல்லை எனக்கு விஜய் நீ வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணுற மாதிரிலாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. விஜய் அதட்டி சைன் போடு அப்படின்ற மாதிரி திட்டுற மாதிரிலாம் வந்து நினைக்கிறாங்க. இவங்களுக்கு அதை நினச்சே பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயமாக இருக்குது. ஒரு வேளை இப்படி தான் இருக்கும் போல் அப்படிங்கிற மாதிரி நினப்பில் வந்து இருக்காங்க. பாவம் நம்ம விஜய் காவேரியை எம்டி ஆக்கணுங்கிறதுல தான் பார்த்தீங்கன்னா லாயரை வர சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் தெரியாமல் காவேரி ரொம்பவே தடுமாற்றத்தோடு இருக்காங்க. உங்களுக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னே புரியல. காரில் உட்காந்துருக்காங்க. ஒருவேளை இந்த காரை எடுத்துக்கிட்டு இப்போ எங்கேட்டாச்சும் போனாலும் போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது என்னன்னு தெரியல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.